இந்த வீடியோவோட முடிவுல நீங்க குரான்ல பெரும்பாலும் அடிக்கடி செய்யக்கூடிய தவிர இனிமேல் பண்ண மாட்டீங்க. எஸ், இது பெரியவர்களுக்கும் ரொம்ப லேட்டா குரான் கத்துக்கிறவங்களுக்கான ஈஸி குரான் லேர்னிங் கிளாஸ். நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 days குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு day 30. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இதுல பயணிப்பவங்களுக்கு தெரியும், நம்ம பாதி கடலை கடந்துட்டோம். எஸ், 60 நாள்ல இன்னைக்கு அல்லாஹுடைய கிருபையால 30வது நாள்ல இருக்கிறோம். இன்னைக்கான கிளாஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஷம்சியா கமரியா. ரொம்ப சிம்பிளான பாடம், ஆனா கவனம் அதிகமாக இருக்கணும். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸலவாத் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். நம்ம நேத்து பாடத்துல சொல்லியிருந்தோம், இந்த ராவுடைய பாடம் நேற்று பார்த்தோம். இந்த கடைசி 3 வரியுடைய ஸ்பெல்லிங்கும் உங்ககிட்ட டெஸ்ட் மாதிரி இன்னைக்கு கேட்பேன்னு சொல்லியிருந்தோம். அதனால நேற்று பாடத்தை ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய லிங்க் இருக்கு. இப்போ பார்த்தவங்க இங்க வாங்க, டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே போனோம். சொல்லுங்க. நான் சொல்லவா? செக் பண்ணிக்கோங்க. ஹம்சா பேஷ் உ, மீம் ரா ஜேர் மிர் உமிர், தா பேஷ் து உமிர் து. அடுத்து இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். வாவ் ஸ்வாத் ஜப வஸ், பாரா ஜேர் பிர் வஸ் பிர் வஸ் பிர். நேற்று சொல்லணும் இந்த அலிஃபை விடணும்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொல்லவா? தால் ரா பேஷ் துர், ராயா ஜேர் ரி துர்ரி, யாதோ பேஷ் யுன் துர்ரியுன் துர்ரியுன். இந்த வார்த்தை சொல்லுங்க. இப்ப நான் சொல்லவா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. மீம் சீன் பேஷ் முஸ், தா ஜபர் தா முஸ்த, மீம் வா ஜேர் மிர் முஸ்தமிர், ராதோ ஜேரின் முஸ்தமிரின் முஸ்தமிரின். இந்த வார்த்தை பாருங்க கொஞ்சம். ذُرِّيَّةً ذُرِّيَّةً எப்படி சொல்லணும்? ஜால் ரா பேஷ் துர், ராயா ஜேரி ذُرِّي, யா ஜபர் யா ذُرِّيَّ ذُرِّيَّ, தாதோ ஜபர்தன் ذُرِّيَّةً ذُرِّيَّةً. சரி, இப்போ இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு பாடம் ரொம்ப சிம்பிள் தான். ஷம்சியா கமரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரான்ல பெரும்பாலும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா, இப்போ சில இடத்துல அலிஃப் லாம் இருக்கும், அலிஃப் லாம் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவுல எப்போ அந்த அலிஃப்ல லாம மட்டும் படிக்கணும், எப்போ அலிஃப் லாம் ரெண்டையுமே விட்டுறணும் அப்படின்ற சம்பந்தமாக இந்த பாடம். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நம்ம குரான்ல ஜபர் ஜேர் போட்டிருக்கனால நம்ம அழகா பார்த்து ஓதிடலாம். மேல பாருங்க, 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. 14 மொத்தம் 28 எழுத்து இருக்கு இல்லையா அலிஃபால. அதுல ஒரு 14 எழுத்துக்கு கமரியானும், மிச்சம் 14 எழுத்துக்கு ஷம்சியானும் சொல்லுவாங்க. என்னன்னா 14 எழுத்த, அந்த மேல உள்ள இந்த 14 எழுத்த நம்ம அலிஃப் லாம் அதுல வரும் பொழுது அலிஃபை விட்டுட்டு லாமோட சேர்த்து ஓதுவோம். கீழே இங்க சொல்லியிருக்கப்பட்ட இந்த 14 எழுத்துக்கள்ல
ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில வரும் பொழுது அந்த அலிஃபையும் விட்டுருவோம், லாமை விட்டுருவோம். நேரடியாக மூணாவதா இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோட இந்த வார்த்தை இணைச்சு ஓதுரும். சரிங்களா? சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும், இல்ல புரியாத மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம வாசிச்சு ஓதி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இத பாருங்க, வல் கமரி. நான் இங்க சொன்ன பாருங்க, வஸ்பிர் சொல்லணும். இங்க அலிஃப் இருக்கே, என்ன அலிஃப் என்ன பண்ணும், அலிஃபை கண்டுக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா அலிஃபுக்கு மேல எந்த ஹரக்கத்தும் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, அலிஃபுக்கு மேல எந்த ஹரக்கத்தும் இல்லை. ஹரக்கத்னா என்ன, ஜபர் ஜேர் பேஸ் எதுவுமே இல்லை. அப்போ அதை நம்ம கண்டுக்கவே கூடாது, அப்படியே ஓதணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். டீப்பா ரொம்ப ஆழமா சட்டத்தை புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ ஓதலாமா? வல் கமரி வல் யதாமா வல் யதாமா வல் அக்ரபீன வல் அக்ரபீன. ஸ்பெல்லிங் பாருங்க, வாவ் லாம் ஜபர் வல், காஃப் ஜபர் கா, வல் கா வல் கா, மீம் ஜபர் மா, வல் கம வல் கம, ரா ஜேர் ரி, வல் கமரி வல் கமரி, வல் யதாமா, வாவ் லாம் ஜபர் வல், யா ஜபர் யா, வல் ய வல் ய, தாக்கரா ஜபர் தா, வல் யதா, மீம் खड़ा जबर मा, वल यतामा वल यतामा, वाव लाम जबर वल, हमजा कॉफ जबर अक, वल अक. இங்க அக் அப்படி சொல்றோம், கல்கலான்னு ஒரு சட்டம் படிச்சோம் இல்லையா, அந்த அடிப்படையில இங்க அப்படி அசைச்சு ஓதுறோம். வல் அக், ரா ஜபர் ரா, வல் அக்ரா, பாயா ஜேர் பி, வல் அக்ரபி, நூன் ஜபர்னா, வல் அக்ரபீன வல் அக்ரபீன, மல் காரிஅத்து மல் காரிஅத்து, மீம் லாம் ஜபர் மல். அவ்வளவுதான். இப்ப மீம் இருக்கு, இங்க அலீஃப் இருக்கு, இங்க லாம் இருக்கு. இந்த அலீஃப் எல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, ஏன்னா இங்க லாம் வந்ததுனால அப்படியே ஜாயின் பண்ணிடணும். மீம் லாம் ஜபர் மல், காஃப் அலீஃப் ஜபர் கா, மல் கா, ரா ஜேர் ரி, மல் காரி, ஐன் ஜபர் ஆ, மல் காரிஅ, தா பேஸ்து, மல் காரிஅது. அடுத்து ஹுமுல் முஃப்லிஹூன ஹுமுல் முஃப்லிஹூன. கொஞ்சம் சிரமமா இருந்தா இப்ப ஸ்பெல்லிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஹா பேஷ் ஹு, மீம் லாம் பேஷ் முல், ஹுமுல் ஹுமுல், மீம் ஃபா பேஷ் முஃப், ஹுமுல் முஃப் ஹுமுல் முஃப், லாம் ஜேர் லி, ஹுமுல் முஃப்லி ஹுமுல் முஃப்லி, ஹாவாவ் பேஷ் ஹூ, ஹுமுல் முஃப்லிஹூ ஹுமுல் முஃப்லிஹூ, நூன் ஜபர்னா, ஹுமுல் முஃப்லிஹூன ஹுமுல் முஃப்லிஹூன. அடுத்த ரெண்டு வரி. இப்ப இந்த ரெண்டு வரியுமே கீழே கொடுக்கப்பட்ட இந்த 14 எழுத்துக்களுக்கான உதாரணம்.
பாருங்க. இதஷம்சு 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 கானன்னாசு. இப்போ இங்கே நம்ம கானன் அழுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ரீசெண்டா நம்ம பார்த்த பாடம் தான் இது. ஏன் இந்த நூனை மட்டும் இப்படி அழுத்தி நான் ஓதுறேன், யாராவது சொல்ல முடியுமா? யோசிங்க. ஓகே, இப்ப நான் ஆன்சர் சொல்றேன், நீங்க சொன்னது கரெக்ட்னா பாருங்க. நூன் நூன் ஜபர் நன், நூன் அலிப் ஜபர் நா. அதாவது நூனு மேல இந்த ஷத்து வந்தா நம்ம என்ன பண்ண சொன்னோம், அழுத்தி ஓதணும்னு இங்க படிச்சோம் கடைசி பாடத்துல. இதா இருக்கு இல்லையா, நூன் மேலேயோ மீன் மேலேயோ சத்தம் படுத்தல, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. நூனின் மீதோ அல்லது மீனின் மீதோ சத்து வந்தால் அதை குன்னா செய்து அழுத்தி, அந்த அடிப்படையில் இப்ப நம்ம இங்க அழுத்தி ஓதுறோம். ஜஸ்ட் ஒரு ரீகாலம் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அப்போ கானன்னாசு என்று ஓத வேண்டும். ஸ்பெல்லிங் பார்த்துருமா? ஹம்சா ஜேர் இ, ஜால் அலிஃப் ஷீன் ஜபர் ரஷ், ஜால் அலிஃப் ஷீன் ஜபர் ரஷ், இதஷ், ஷீன் மீம் ஜபர் ஷம், இதஷம், இதஷம், சீன் பேஷ் சு, இதஷம்சு, இதஷம்சு, காஃப் அலிஃப் ஜபர் கா, நூன் நூன் ஜபர் நன், நடுவில் அலிஃப் லாம் ரெண்டே விட்டுறணும். நூன் நூன் ஜபர் நன், கானன், நூன் அலிஃப் ஜபர் நா, கானன்னா, கானன்னா, சீன் பேஷ் சு, கானன்னாசு, கானன்னாசு. அடுத்து யகூலுர் ரசூலு, யகூலுர் ரசூலு. ஸ்பெல்லிங் பாருங்க. யா ஜபர் யா, காஃப் வாவ் பேஷ் என்ன வரணும், கூ, யகூ, லாம் ரா பேஷ் லுர், லாம் ரா பேஷ் லுர், யகூலுர், யகூலுர், ரா ஜபர் ரா, யகூலுர், யகூலுர், சீன் வாவ் பேஷ் சூ, யகூலுர் ரசூ, யகூலுர் ரசூ, லாம் பேஷ் லு, யகூலுர் ரசூலு, யகூலுர் ரசூலு. அடுத்த கடைசி வார்த்தை அகீமுஸ் ஸலாத, அகீமுஸ் ஸலாத, ஹம்சா ஜபர் அ, காஃப் யா ஜேர் கீ, அகீ, மீம் ஸ்வாத் பேஷ் முஸ், நடுவில் இங்க வாவு அலிஃப் இது எதையுமே கணக்கு வச்சு கூடாது, நம்ம ஜபர் ஜேரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பாருங்க, இந்த பேசு இந்த ஸ்வாதோட கனெக்ட் ஆகுது. அப்போ இங்க இருந்து நேரடியா அங்க போயிடணும். அப்போ மீம் ஸ்வாத் பேஷ் முஸ், அகீமுஸ், அகீமுஸ், ஸ்வாத் ஜபர் ஸ்வா, அகீமுஸ், அகீமுஸ், லாம் கனா ஜபர் லா. இங்க வாவு இருக்கிறது அப்படின்னா இந்த வாவெல்லாம் படிக்க கூடாது, இது சும்மா ஃபாண்ட், அதாவது ரிட்டன் எழுத்து வடிவில் வரும், ஆனா படிக்கும் போது வராது. லாம் கனா ஜபர் லா, அகீமுஸ் ஸலாத், தா ஜபர் தா, அகீமுஸ் ஸலாத, அகீமுஸ் ஸலாத. அவ்வளவுதான்.
அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பாடம் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பாடம் நல்லபடியா புரிஞ்சுதுன்னு சொன்னா கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போடுங்க. ஏதாச்சும் டவுட்டோ சந்தேகமோ இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுல உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமா கேட்கலாம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான பாடம், சோ மிஸ் பண்ணாம நாளைய கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.